பிரச்சனை வரும்போது எனக்கு ஏன் வந்ததுன்னு கேட்காம, இதை மேற்கொள்வதற்கு உள்ள கிருபை எனக்கு கொடுங்க ஆண்டவரே. அதுதான் முக்கியம். ஏன்னா ஒவ்வொரு பிரச்சனையை மேற்கொள்ளும் போது தான் நம்ம உண்மையிலே பலப்படுத்தப்படுகிறோம். ஒரு மனிதன் உண்மையிலே எப்போ ஸ்ட்ராங் ஆகிறான்? பிரச்சனையை ஒன்று ஒன்றா மேற்கொள்ளும் பொழுது தான் நம்ம மன உறுதி அடைகிறோம். நம்மளால் நம்முடைய உண்மை விசுவாசம் கரெக்டாக இருக்குன்றது அப்போ தான் ஆண்டவர் சர்டிஃபை பண்ணுறார். பிரச்சனையே வரலன்னா நம்மளுக்கு ஃபெய்த் ஒழுங்காக இருக்குன்றதுக்கு எப்படி என்ன அர்த்தம் இல்லையா? சரி, நல்லா ஆவியில் நிரம்பி நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு வச்சுக்கோங்க. பண பிரச்சனை இல்லை, உடல் நல்ல பிரச்சனை இல்லை, குடும்பத்தில் சமாதானம், எல்லாமே சூப்பராக போயிட்டுருக்குதுன்னா ஃபெய்த்தை டெஸ்ட் பண்ண முடியுமா? ஒன்றுமே முடியாது. ஒன்றும் இல்லைன்னு எல்லாம் சூப்பராக அப்படி இருக்கும்போது எல்லாம் அலையிலேன்னு சூப்பராக பாட்டு பாடுறது ரொம்ப ஈஸி. ஓகேங்களா? ஆனால் ஆண்டவர் நம்ம இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கையில் பாருங்கள், தாபோர் மலையில் போய் மறுரூபமாகிறாரு. 3 சீடர்கள் கூட இருக்கிறாங்க. சீடர்கள்லாம் பயங்கர சந்தோஷம். ஏன்னா கடவுளுடைய பிரசன்னத்தை நேராக உணர்றாங்க. அப்போது பேதுரு என்ன சொல்கிறாரு? ஆண்டவரே, நம்ம கீழெல்லாம் போக வேண்டாம், இங்கேயே ஒரு டென்ட் அடிச்சுக்கலாம். உங்களுக்கு ஒரு டென்ட்டு, மோசஸ்க்கு ஒரு டென்ட்டு, எலியாவுக்கு ஒரு டென்ட்டு, நாங்கள் ரோட்டில் படுத்துக்கிறோம், ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது, நாங்கள் வெளியில் படுத்துக்கிறோம். அதுக்கு அர்த்தம் அப்படி தானே? நாங்கள் 3 டென்ட் அடிக்கிறோம், அவங்களுக்கு அடிக்க சொல்கிறார். நாங்கள் வெளியில் கூட படுத்துக்கிறோம், இங்கே சூப்பராக இருக்குது. பிதா என்ன சொல்கிறாரு? இறங்கி கீழே போங்கடான்றாரு இன்டைரக்டாக. அதுக்கு என்ன சொல்ல, பையன் சொல்கிறத கேளுங்க. இப்போ அந்த மலையிலேருந்து அடுத்தது எந்த மலையை கூப்பிட்டு போனார் ஜீசஸ்? தாபூர் மலையிலேருந்து தாபூர் மலையிலேருந்து இறங்கி எந்த மலைக்கு போகிறாங்க? கல்வாரி மலைக்கு போகிறார். இங்கே மூணு பேரும் சூப்பராக இருந்துன்னு சொன்னவங்க கல்வாரி மலையில் ஒருத்தரையும் காணும். அந்த 3 பேரும் துண்டை காணும், துணியை காணும், ஓடி போயிட்டாங்க. கரெக்டாக? ஒருத்தர் ட்ரெஸ் எல்லாம் கழட்டி போட்டு ஓடினாருன்னு பைபிளில் இருக்குது. ஒருத்தர் 3 முறை மறுதளிக்கிறார், 4வது ஆள் எங்கே போனாருன்னு தெரியல. அப்போது தாபூர் மலையில் போகிறதுக்கு எல்லாருக்குமே ஆசையாக இருக்குது. கடவுளுடைய பிரசன்னத்தை உணர்றதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கடவுளுடைய க்ளோரியை பார்க்குறது எல்லாம் சந்தோஷமாக இருக்குது.